Hi, this is VIP Mrs. Engineer Adinarayanan. இன்னைக்கு நம்ம கம்பெனில பார்க்குற அடுத்த ஸ்பெஷல் ரொம்ப டாப் ஸ்பெஷல் மிஷின். அப்படி என்ன மிஷின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வேயர் மிஷின். இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வேயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல. பட் இந்த மிஷின்ல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தை ரொம்ப டாப் ஸ்பெஷல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இந்த மிஷின் ரன் பண்ணக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கெசட் டைப் பேக்கிங் மிஷின். கெசட் டைப்னா என்ன, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த வார்த்தை சொன்னதும். கெசட் டைப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை அது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக ப்ரொமோட் பண்ணக்கூடியது அந்த கெசட் டைப் தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இதுதான் கெசட் டைப் பேக்கிங். அது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின். எஸ், தாராளமாக கட்டலாமே. இதுதான் கெசட் டைப். இப்போ அப்போ நார்மல் எப்படி இருக்குன்னு சந்தேகம் வரும் இல்லைங்களா? இது நார்மல் பேக்கெட். இது பார்க்கக்கூடிய நார்மல் பேக்கெட். இது கெசட் பேக்கெட். இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த மிஷின் எந்த ப்ராடக்ட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பொதுவாக சொல்லலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மளிகை பொருளும் பேக் பண்ணலாம். மளிகை பொருள் அப்படின்னா நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி இப்போ கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், நவதானியம், பருப்பு வகைகள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ கடலைப்பயிறு, பச்சை பயிறு, பாசிப்பயிறு, முழு உளுந்து, உடைச்ச உளுந்து, இந்த மாதிரி இருக்கிற எல்லா தானியமும். அரிசி வகையில இருந்து நீங்கள் நொய் அரிசி, பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி எல்லா வகையான தானிய வகைகளும் அரிசி வகையிலும் இந்த மிஷின் பேக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் கெசட் டைப்க்கு ஸ்பெஷலாக செய்யணும். ஆனால் இந்த கெசட் டைப் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்பெஷலாக சொல்லலாம் ஒரே ஒரு ப்ராடக்ட், ப்ரீமியம் ப்ராடக்ட், டீ பவுடருக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த மிஷின் நம்ம எது கொடுக்க போகிறோம்னா, எஸ் ஆப்வியஸ்லி டீ பவுடர் பேக் பண்ணுற மிஷின் தான். இப்போ டீ பவுடர் மட்டும் தான் பேக் பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ப்ராடக்ட்டும் பேக் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 20 கிராம் டீ பவுடர்ல இருந்து 1 கிலோ டீ பவுடர் வரைக்கும் இந்த ஒரே மிஷின்ல பேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் பேக்கெட் தான் சார் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். அதாவது ரெகுலராக நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி நார்மலான பேக்கெட் பேக் பண்ண போகிறோம். இந்த மிஷின் சூட் ஆகுமா? 100% சூட் ஆகும் சார். நாங்கள் நார்மலும் பேக் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து கெசட் டைப் வேணும். ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண நினைக்கிறோம், எங்களுக்கு கெசட் டைப் வேணும், அது செஞ்சு தர முடியுமா? இல்லை இந்த ஒரே மிஷினில் பேக் பண்ண முடியுமாட்டா? 100% பேக் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி மார்க்கெட்டில் போகக்கூடிய நார்மல் பேக்கெட்டும் இந்த மிஷினில் பேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியாக, அதாவது கெசட் டைப், இந்த மாதிரி கெசட் டைப்பும் இந்த ஒரே மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கெசட் டைப்பால் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஏன் அடிக்கடி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கெசட் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கெசட் டைப்ன்றது டீ பவுடர் மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ல ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில், எஸ்பெஷலி முந்திரி, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி பாக்கெட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கெசட் டைப்பில் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா இந்த கெசட் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கெசட் டைப் எல்லாம் மிஷின் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்களுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்ன ரேட்லேருந்து பாதிக்கும் கம்மியாக இந்த மிஷின் நம்ம வந்து தயாரித்து இப்போ கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெசட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷின் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் அஃபிஷியல் சேனல்லே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், அது ஒரு மிஷின் மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய மாடல் மிஷின் செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச கெசட் மாடலுக்கும் இப்போ நம்ம செஞ்சிருக்கிற கெசட் மாடலுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இது ஒரு பேக்கெட். இந்த பேக்கெட்டில் அதாவது இந்த மிஷினில் தயாரித்த பேக்கெட்டோட சாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெசட் இருக்கும். அதாவது ஒரு சைடு ஃபுல்லாகவும் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாகவும் கெசட் பேட்டர்னா பேக்கெட் உள்ளே வந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சப்ளை பண்ண மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் சைடும் பாட்டம் சைடு மட்டும் பேக்கெட் வந்து உள்ளே வந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். அதாவது ஒரே மிஷின் தாங்க, ஒரே கம்பெனி தான், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கஸ்டமைஸாக நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த மிஷினோட ரொம்ப ஸ்பெஷல் என்ன? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 கிராம் பேக் பண்ணிக்கலாம், அதிகபட்சம் 1 கிலோ பேக் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, 10 கிராம்லேருந்து 1 கிலோ. இதுக்கு நடுவில் எந்த வகையான வெயிட் நீங்கள் எதிர்பார்த்தாலும், சார் நாங்கள் ஒரு 50 கிராம் பேக் பண்ண போகிறோம், ஏன் நாங்கள் 60 கிராம் பேக் பண்ண போகிறோம், 70 கிராம், இந்த மாதிரி ரேண்டமான வெயிட் வேணுமா, அதுவும் இந்த மிஷினில் பேக் பண்ணிக்கலாம். இந்த வெயிட்டால எங்கே சார் போய் செட் பண்ணுறது, நாங்கள் எப்படி வெயிட் போடுறது இந்த மிஷினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினில் வந்து நம்ம டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். அந்த டச் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன நம்பர் வெயிட் வேணும் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். நம்ம கொடுத்த வெயிட்டை வந்து மிஷின் வந்து லோட் பண்ணிட்டு நம்ம என்ன வெயிட் செட் பண்ணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பேக்கெட் பண்ணி பேக்கெட் ஃபைட்டாக வரும். அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட்டாகவும் இந்த மிஷின் நம்ம எடுத்துக்க முடியும். அதே சேம் டைம் இந்த மாதிரி கண்டினியூஸ் பேக்கெட்டாக, அதாவது சரன்னு சொல்லுவோம், மாலன்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டினியூஸ் பேக்கெட்டாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். அதே சேம் டைம் கெசட் டைப்பில் இதுமாதிரி சிங்கிள் பேக்கெட்டாகவும் இந்த ஒரே மிஷின் நம்ம பேக் பண்ணிக்க முடியும்.
அது மட்டும் தானா, அடுத்த ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த மளிகை பொருள் கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷினில் வேற என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் கொடுத்துருக்குங்க. திரும்ப திரும்ப பிரிண்டர் பற்றி நான் அதிகமாக வீடியோஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இந்த பிரிண்டர் அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேக்கெட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். இதை நான் மார்க்கெட்டில் சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன, எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட், பேக்கிங் டேட், பேட்ச் நம்பர், இந்த கண்டென்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வந்து தனியாகவே வாங்கி தனியாகவே பிரிண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் கொடுக்கக்கூடிய இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்லேயே வந்து பிரிண்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம மிஷின்லேயே செட் பண்ணி தரோம். நம்ம முன்கூட்டியே நமக்கு தகவல் கொடுக்குறாங்க, சார் எங்களுக்கு இந்த பிரிண்டர் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம முன்கூட்டியே நம்ம மிஷின்லேயே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆன்லைன் இங்க்ஜெட் பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு டச் ஸ்க்ரீன், இந்த பிரிண்டருக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டச் ஸ்க்ரீன் இந்த சைடில் இருக்குது. ஓகே, இந்த பிரிண்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரிண்டரில் நமக்கு வந்து பார் கோட் செட் பண்ணிக்கலாங்க, கியூஆர் கோட் செட் பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரேட் பண்ண முடியாது, பார் கோட் கியூஆர் கோட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அந்த நம்பர் நம்ம என்ட்ரி பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சேம் டைம் லெட்டரை ஹரிசாண்டலாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், வெர்டிகல் டைரக்ஷன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ரவுண்ட் டாட், ஸ்கொயர் டாட், பிளைன், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ், வெரைட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் சைஸஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரே பிரிண்டரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போது ஒரே மிஷின் 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி வெரைட்டி பேக் பண்ணிக்கலாம். மளிகை பொருள் பேக் பண்ணிக்கலாம், டீ பவுடரும் பேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நார்மல் பேக்கெட்டும் பேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்டில் கெஸ்ஸட் டைப்பும் பேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பேக்கெட்டும் பேக் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேக்கெட்டும் பேக் பண்ணலாம், சரமாவும் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ வகையான கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம கம்பெனி விஎம்சிஸ் மட்டும்தாங்க. ஓகே, அப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷின் வந்து எப்படி ரன் ஆகுது, இந்த மிஷின் எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பேக் பண்ணிடுதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கெசட் டைப்ல எடுக்கிறோம். இப்போ கெசட்லேயே சரமா போட்டு பார்க்கலாம், ரன்னிங்லேயே பார்க்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டு ரன்னிங் கண்டிஷன்லேயே இப்போ நான் 10 பாக்கெட் செட் பண்ணேன். இந்த மாதிரி 10 பாக்கெட்டாக எடுத்துக்கலாம். அது எவ்வளோ கஸ்டமைஸ்டாக இந்த கெசட் டைப்லேயே 10 பாக்கெட். இப்போ இந்த 10 பாக்கெட்டை நான் குறைக்கணும், எங்களுக்கு 5 பாக்கெட் போதும் அப்படின்னா, இல்லை 4 பாக்கெட் வேணும் அப்படின்னா ரன்னிங் கண்டிஷன்லேயே அதையும் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் 5 மாத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்லேயே 5 பாக்கெட், அதாவது ஒரு பாக்கெட்டை 10 பாக்கெட்டாக மாற்றணும், 10 பாக்கெட்டை 5 பாக்கெட்டாக மாற்றணும். இப்போ 5 பாக்கெட்டை திரும்ப ஒரு பாக்கெட்டாக மாற்றலாம். ஒரு பாக்கெட், அடுத்தது 10, அடுத்தது 5, அடுத்தது 1ங்க. இதோட கஸ்டமைஸ் மிஷின் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கம்பெனியை விட. நம்ம பிரிண்டர்ல பிரிண்ட் ஆன சாம்பிள்ஸ். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, அப்பா நாங்கள் எவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருந்தோம், இந்த மாதிரி அட்வான்ஸ் மாடல் மிஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்காதா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இனிமேல் இந்த கவலையே வேணாங்க. உங்களுக்கு இந்த மிஷின் வேணுமா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்த மிஷின் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல முடியாது. அவ்வளோ கஸ்டமைஸ், அவ்வளோ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி விஎம்சிஎஸ் மட்டும்தாங்க. வெல் கஸ்டமைஸ் மிஷின்ஸ் வேணுமா, வெல் சர்வீஸ் வேணுமா, உங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் நம்ம கம்பெனி விஎம்சிஎஸ் மட்டும்தாங்க.